வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட் எக்ஸாம் 2026க்கான முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், காமன் டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான முக்கியமான நோட்ஸ்லாம் வந்து அப்லோட் ஆகும். ஒரு வீடியோ, ரெண்டாவது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி கார்ட்டூன் வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ வந்து அது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற விதமாக செகண்ட் வீடியோ வந்து கார்ட்டூன் வீடியோ, அதாவது காமெடியாக இருக்கும். ஸோ ஸ்டடி நோட்ஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து அந்த வீடியோக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக முதலமைச்சர் தலைமையில் ஜூலை 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வந்து வெளியாகியிருக்குது. இந்த கூட்டத்தில் பல்வேறு துறைகள் தொடர்பான முக்கிய விவாதங்கள் வந்து நடைபெற போவதா சொல்லியிருக்காங்க. யாருன்னா பள்ளி கல்வித்துறை சார்ந்த சில அம்சங்களும் வந்து இடம்பெறலாம் என்று இதில் கூறப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆசிரியர்கள் வந்து, அதாவது குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. அடுத்தது பாருங்கள், டெட் தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண்ணை, அதாவது டெட் தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண்ணை 50ஆக மாற்றுவது, ஆசிரியர்களின் பணி அனுபவத்திற்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்குவது, கல்வி தகுதியின் அடிப்படையில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்குவது போன்ற கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை நடைபெறலாம் என கூறப்படுகிறது. அடுத்தது வந்து பாருங்கள், இதற்கிடையில் ஜூலை 24ஆம் தேதி நடைபெறவுள்ள நீதிமன்ற விசாரணையில் டெட் தொடர்பாக அரசு தனது கொள்கை முடிவை விளக்க வேண்டும் என்ற சூழலும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே போல ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் என்பதால் கல்வித்துறைக்கான புதிய திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் ஆசிரியர்கள் தொடர்பான அறிவிப்புகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெட் தொடர்பாக ஆசிரியர்கள் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி மதிப்பெண்ணை 50ஆக நிர்ணயிக்க வேண்டும். அடுத்தது பணி அனுபவத்திற்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வந்து வழங்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், கல்வி தகுதிக்கு ஏற்ப கூடுதல் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் விரைவில் முடிவு வந்து வெளியாகலாம் என்றும் தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. எனினும் இதுவரை தமிழக அரசோ அல்லது பள்ளி கல்வித்துறையோ இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனவே இந்த தகவல்களை தற்போது வெளியாகியுள்ள செய்திகள் மற்றும் ஊடகங்களில் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையிலான தகவலாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானவுடன் முழு விவரங்களையும் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. இதே மாதிரி உடனுக்குடன் அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஹைப் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஹைப் கிளிக் பண்ணும்போது அது நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.